வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற மலையாள படத்தை பற்றி பார்க்கலாம். இது 2024ஆம் ஆண்டு வெளியான படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் நீங்கள் அதை பார்க்கலாம். படத்தோட டைரக்டர் பேர் வந்து ஆஷிக் அபு. அவர் ஒரு ப்ராலிஃபிக் டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவரோட பிரபலமான படங்கள் வந்து சால்ட் அண்ட் பெப்பர், 22 ஃபீமேல் கோட்டயம், மகேஷ் என்ற பிரதிகாரம், மாயாநதி, இப்படி நிறையா படங்கள். அதுபோக அவர் வந்து நடிகராகவும் நடிச்சிருக்காரு. ரீமா கல்லிங்கல் அப்படின்ற நடிகையை திருமணம் செஞ்சுருக்காரு. ரீமா கல்லிங்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க, தமிழில் நடிச்சிருக்காங்க. இவர் வந்து தொடர்ந்து ஷியாம் புஷ்கரன் அப்படின்ற ஸ்க்ரீன் ரைட்டர் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷியாம் புஷ்கரன் தான் வந்து மகேஷ் என்ற பிரதிகாரம், மாயாநதி போன்ற படங்களுக்கு திரைக்கதை ஆசிரியர். ஜோஜி, அப்புறம் கும்பலங்கி நைட்ஸ். ஃபகத் ஃபாசில் ஒரு பிரபலமான கதாநாயகனாக மாறுவதற்கு பல்வேறு கதாபாத்திரங்கள், பல்வேறு ஷேட்ஸ் உள்ள கதாபாத்திரங்களில் அவருக்காக எழுதி கொடுத்தவர் இவர் தான், ஷியாம் புஷ்கரன் தான். அதில் வந்து மகேஷ் என்ற பிரதிகாரம், தொண்டி முதலும் திருக்ஷாஷியும், அப்புறம் கும்பலங்கி நைட்ஸ் போன்ற படங்கள் எழுதின ஜோஜி, முக்கியமாக ஜோஜி, லாக்டவுன் டைமில் ஜோஜின்ற படம் வந்து இந்தியா முழுவதும் விரும்பி பார்க்கப்பட்டது. ஷேக்ஸ்பியர் ட்ராமாவான மேக்பத்தை தழுவி எழுதப்பட்ட நாடகம், திரைப்படம் அது. ஷியாம் புஷ்கரன் அவரும் ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்குது. அந்த படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையலாம், இல்லை தோல்வி அடையலாம். ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். தேவையில்லாமல் காட்சிகளும் இருக்காது. சரியான நீளத்தில், சரியான காட்சி அமைப்புகளோட, சரியான பின்னணி இசை எல்லாமே சரியாக இருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக சரியாக இருக்கும். எங்கேயுமே வந்து எதுவுமே உறுத்திட்டு இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அங்கே திரைக்கதை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு ரைஃபிள் கிளப் படத்துக்கே வந்து 3 திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்காங்க. ஷியாம் புஷ்கரன் உட்பட திலேஷ் நாயர்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரெப்படேட்டிவாக எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் ஷியாம் புஷ்கரனே எடுத்துக்கிட்டால் அவர் எழுதிட்டு வந்த படங்களில் பார்த்திங்கன்னா எதுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. மகேஷ் என்ற பிரதிகாரத்துக்கும், மாயாநதிக்கும், கும்பலங்கி நைட்ஸுக்கும், ஜோஜிக்கும், இந்த படத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கேலில் இருக்குது. நடிகர்கள்ட்டேருந்து வித்தியாசமான நடிப்பை வாங்க முடியுது. அப்போ இந்த ரைஃபிள் கிளப் படம் வந்து அவ்வளவு பெரிய வணிக வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சட்டிலான வெற்றி தான். அண்ட் இந்த திரைக்கதை ஆசிரியர்கள் ஒரிஜினலாக எழுதுகிறாங்கன்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லை. அவங்க உலகம் ஃபுல்லாக இருந்து இன்ஃப்ளூயன்ஸை எடுத்துக்கிறாங்க, மெட்டீரியல் சோர்ஸ் பாரோ பண்ணிக்கிறாங்க, கடன் வாங்கிக்கிறாங்க. திருடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. தே ஃப்ரீலி பாரோ. இன்றைக்கி உலகம் முழுவதும் கமர்ஷியல் ரீதியாக, வணிக ரீதியாக படம் எடுக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது அப்படின்னா, குவென்டின் டாரண்டினோ அப்படின்ற ஹாலிவுட் இயக்குனரோட ஸ்டைலை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜோ, நெல்சனோ, கார்த்திக் சுப்பாராஜோ, இவங்க எல்லாரும் தே ஆர் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை டாரண்டினோ. அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் தான் எல்லோரும் ஆசைப்படுறாங்க. பழைய சினிமா பாடல்களை பயன்படுத்துறதுலேருந்து, ரத்தம் தெரிக்கிற வன்முறை காட்சிகளை வைக்கிறதுலேருந்து, அந்த பிளாக் காமெடி, அந்த டயலாக்ஸ், ஒன்லைனர்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே அவரை தான் இமிட்டேட் பண்ணுறாங்க. இதில் ஐரணி என்ன அப்படின்னா, டாரண்டினோ வந்து உலகம் முழுவதும் உள்ள சினிமாக்களை பார்த்து அதில் உள்ள இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து ஃப்ரீயாக பாரோ பண்ணி, ஃப்ரீயாக லைக் அதை கடன் வாங்குறதை பற்றி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் படம் எடுத்து வருவார். அவரோட முதல் படத்துலேருந்து அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு. இதை வந்து பாஸ்டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் பேர் வந்து, அதுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னா, டேர்ம் என்னென்னா பாஸ்டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைஃபிள் கிளப் அப்படின்றது ஒரு பாஸ்டிஷ் படம் தான். பல சோர்ஸஸை பாரோ பண்ணி, இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகள் குட்ஃபெல்லாஸ் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது. மார்ட்டின் ஸ்கார்செஸி எடுத்த குட்ஃபெல்லாஸ் படத்தில் உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வெஸ்டர்ன் படம் மாதிரி ஆயிடுது, கௌபாய் படம் மாதிரி. ஒரு சில சமயங்களில் இது ஒரு ஏலியன் இன்வேஷன் மாதிரியோ, இல்லை ஜோம்பி அட்டாக் மாதிரியோ ஆயிடுது. உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் தமிழில் கைதி படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒரு இடத்துல வந்து லாக் ஆகிடுறாங்க. அந்த இடத்து மேலே ஒரு தாக்குதல் நடக்குது. அப்போ அந்த மாட்டிக்கிட்ட கதாபாத்திரங்கள் அவங்க கையில் உள்ள மினிமம் ரிசோர்ஸஸ் வச்சு அந்த வர்றவங்களை எதிர்த்து சண்டையிடணும்.
இப்போ இதே மாதிரி சமீபத்தில் கன்னடத்தில் மேக்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் கைதின்ற படமே வந்து அசால்ட் ஆன் த 13th ப்ரீசிங்க்ட் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன் எடுக்கப்பட்ட படம் தான். காப்பின்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க, அதனால் இன்ஸ்பிரேஷன் சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ இந்த இடத்துல வந்து இது எப்படி எந்த வகையிலேருந்து மற்ற படங்களோட டிஃபர் ஆகுது அப்படின்னா, இந்த ரைஃபிள் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு டைமென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான வசனங்கள் இருக்குது, அவங்களுக்கான தனித்துவமான ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த படத்தில் இருக்குது. அது செட்டப் பண்ணுறதுக்கே முதல் பாதி முழுவதும் போயிடுது. படம் 2 மணி நேரத்துக்கும் குறைவாக ஓடக்கூடிய படம் தான். அதில் ஆல்மோஸ்ட் 50 minutes வந்து இதில் உள்ள ஆன்சாம்பிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டசன் கதாபாத்திரங்கள் இருக்காங்க, அவங்களுக்கான அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காட்சிகளே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துடுது. இந்த கதை 1991ஆம் வருடம் மங்களூரில் ஆரம்பிக்குது. அங்கே வந்து அனுராக் கஷ்யப், அவரோட பேர் படத்தில் தயானந்த் வந்து ஒரு கன் டீலர், வெப்பன்ஸ் டீலர். அவரோட மகன் 2 மகன்கள் இருக்காங்க, அதில் ஒரு பையனுக்கு பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தான் அந்த படம் ஆரம்பிக்குது. அந்த காட்சிகள், அது லைட் செய்யப்பட்ட விதம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்ஃபெல்லாஸ் படம் அதில் உள்ள காட்சிகள் மாதிரியே அதை அமைச்சிருக்காங்க. அப்போ அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அனுராக் கஷ்யப் யார், அவரோட பையங்களோட குணாதிசயங்கள் என்ன, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஆணும் பெண்ணும், அவங்க கதாநாயகன் இந்த படத்தில் யாரையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் அவங்க ஒரு பேர், அவங்க மலையாளிகள். அந்த பெண்ணை வந்து இந்த பிறந்தநாள் அன்னைக்கு எந்த பையனுக்கு பிறந்தநாளோ அவனுக்கு பிடிச்சிருது. அப்போ அவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணி பேச போகும்போது அங்கே அந்த பொண்ணோட காதலன் இருக்கான். இவன் வந்து இன்னார் பையன்றது அவங்க 2 பேருக்கும் தெரியும், அந்த பெரிய ஆளோட பையன் அப்படின்றது தெரியும். அவன் வந்து ஒரு பலூன் எடுத்து, ஹார்ட்டின் பலூன், அதை எடுத்து ஊதி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு அவன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க. அங்கே நடந்த ஒரு வாக்குவாதம் கைகலப்பில் அந்த மலையாளி பையன் வந்து இவனை மிதித்து இவன் மாடியிலேருந்து கீழே விழுந்து முதுகெலும்புலாம் உடஞ்சிருச்சுன்னு வைங்க, அதாவது ஆல்மோஸ்ட் இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி காயப்படுத்திடுறாங்க அவனை. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துடுறாங்க, அந்த பையனும் பெண்ணும். இது படத்தோட 13வது நிமிஷத்துலேயே நடந்துடுது. ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நிமிஷத்தில் கதையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 act ஸ்ட்ரக்சரில் சொல்லுவாங்க. ஒரு படத்தோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது வந்து முதல் 15 நிமிடங்களில் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கணும். இந்த படத்தில் சரியாக 13வது நிமிஷத்துலேயே வந்து இவங்க 2 பேர் கிளம்பி ஓடுறாங்க. அப்போ இவங்களை இனி பிடிக்க போகிறது தான் படம் அப்படின்றது அந்த 13வது நிமிஷத்துலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி வந்து டாரண்டினோவோட படங்களில் பார்த்தா 2 படங்களில் இந்த உதாரணம் இருக்குது. ஒன்று வந்து ட்ரூ ரொமான்ஸ், அவர் எழுதி கொடுத்து டோனி ஸ்காட் எடுத்த படம் நினைக்கிறேன், ரிட்லி ஸ்காட்டோட பிரதர். அந்த படத்தில் வந்து கதாநாயகியும் ஒரு கேங்ஸ்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டுருப்பாங்க ஒரு பெட்டி பணத்தோட. அதே மாதிரி வந்து பல்ப் ஃபிக்ஷன் படத்துலேயும் ஒரு கப்பல் வந்து வில்லன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டுருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அதோட அந்த சீன் முடிவுக்கு வந்துடுது, அந்த போர்ஷன் முடிவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க, ஒரு கதாநாயகன். அவர் ஒன்லி ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் நடிப்பார், வேறு எந்த படத்துலையும் நடிக்க மாட்டார். அப்போ அவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்க வந்த ப்ரொடியூசர் பேர் வந்து ராப்பாடி. தமிழில் நம்ம பேரை கேட்கும்போது நமக்கு அது ஒரு நகைச்சுவையாக இருக்குது. அதில் மலையாளத்தில் அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. படத்தோட பேர் வந்து வேட்டமிருகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த ரொமான்டிக் கதாநாயகன், ரொமான்ஸ் படங்களில் மட்டுமே நடிக்கக்கூடிய கதாநாயகன், அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் ரெடியாக இல்லை. அவரை கட்டாயப்படுத்தி ரைஃபிள் கிளப்புக்கு வர சொல்கிறாங்க, கூப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் கன் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுங்க, நம்ம வந்து அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. படம் நடக்கலை, ரைஃபிள் கிளப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கூப்பிட்றாங்க. இந்த ரைஃபிள் கிளப் வந்து வயநாட்டில் இருக்குது. அவர் ரெடியாகிறார். அவர் ரெடியாகும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அவரோட அசிஸ்டண்ட்டு தான் அட்டன் பண்ணுறாரு. எமர்ஜென்சின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கதாநாயகன்கிட்ட ஃபோனை கொடுக்காமலே அந்த ஃபோனை கட் பண்ணிடுறார். அந்த கதாநாயகனோட பேர் ஷாஜஹான், அந்த கதாநாயகன் நடிகர். அவர்கிட்ட ஃபோனை கொடுக்காமலே அவர் கட் பண்ணிடுறாரு. இப்போ ரைஃபிள் கிளப்புக்கு வந்தால் அங்கே தான் அந்த ஆன்சாம்பிள் காஸ்ட் அப்படின்றவங்க இருக்காங்க. மலையாள சினிமாவில் இன்றைக்கி மிக பிரபலமாக இருக்கக்கூடிய பல நடிகர்கள் அதில் இருக்காங்க. திலேஷ் போத்தன் இருக்கார், தர்ஷனான்றவங்க இருக்காங்க, உன்னிமாயா பிரசாத் அவங்க இருக்காங்க. அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் படத்தில் நடித்த அந்த ஞாபகம் மறதி வரக்கூடிய அந்த அப்பா
அவர் பேர் விஜயராகவன் நினைக்கிறேன், அவர் இருக்கார். இன்னும் பல கேரக்டர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கதாநாயகியாக நடித்த ஒரு நடிகை இருக்காங்க. இங்கே ஒரு டசன் கதாபாத்திரங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எதில் பேஷன் உள்ளவங்க அப்படின்னா அந்த ஷூட்டிங்கில். இப்போ அவங்களுக்கு வந்து வேட்டையாட தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வேட்டையாடுவதில்லை, அந்த சாசர்ஸை பறக்க விட்டு ஷூட் பண்ணுறது தான் அவங்களோட ஹாபி. இப்போ ஒரு ஹாபி, ஒரு பேஷன். எல்லாருக்கும் கன்று நல்லா யூஸ் பண்ண தெரியும். அண்ட் அந்த கன் கிளப் எப்போ ஆரம்பித்தது, அது எப்படி, அதை திப்பு சுல்தான் எப்படி கைப்பற்றினார், அதுக்கப்புறம் எப்படி, இந்த வரலாறுலாம் டைலாக்ஸாகவே சொல்லிடுறாங்க. இதை சொல்லிவிட்டு நம்மளை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த கதாநாயகனுக்கு வந்து அங்கே உள்ள கன்ஸை காட்டுறாங்க, கிளப்போட வரலாறை சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புகிறேன். இந்த சேனலில் செக்காவ்ஸ் கன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கும் அந்த கான்செப்ட்டுக்கும் மிக நெருங்கின தொடர்பு இருக்குது. அதாவது செக்காவ்ஸ் கன்னா என்ன அப்படின்னா, ஒரு கதையில், ஒரு நாடகத்தில், ஒரு சினிமாவில் ஒரு துப்பாக்கி காட்டப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்கணும், அது கண்டிப்பாக அது வெடிக்கணும். அப்போ இங்கே வந்து ஒரு துப்பாக்கி இல்லை, ஒரு 100 துப்பாக்கி காட்டுறாங்க. அப்போ 100 துப்பாக்கிகள் வெடிக்கும்போது என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து படத்தோட முதல் பாதியிலே அது வந்துடுது. இந்த இடத்துல வரக்கூடிய வசனங்கள், அந்த கிளப்பில் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வசனங்கள் வந்து அது ரொம்ப சுவைப்பட எழுதியிருக்காங்க. சப்டைட்டில்களாக படிக்கும்போதே வந்து அது ரொம்ப ஜாலியாக இருக்க தெரியுது. ஒரிஜினலாக மலையாளம் நன்கு தெரிஞ்சவங்க, நல்லா புரியும் அப்படின்றவங்களுக்கு வந்து அதில் உள்ள அந்த கொடுக்கல் வாங்கல், அது ஒருத்தர் டீஸ் பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய பதில், இது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இப்போ இது எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த மங்களூரில் கிளம்பி ஓடி வந்த கப்பல் இங்கே தான் வந்துடுறாங்க, ரைஃபிள் கிளப்புக்கே வந்துடுறாங்க. அவங்க ஃபோன் போட்டது அந்த கதாநாயகனுக்கு தான், அந்த கதாநாயகன் நடிகருக்கு தான். அவர் இங்கே வர்றேன்னு சொல்லியிருந்ததுனால இந்த 2 கப்பலும், அந்த பையனும் பொண்ணும் இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்த உடனே அந்த கிளப்பில் உள்ள பெண்கள் வந்து இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாங்க. இவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அனுராக் கஷ்யப்பரோட 2வது பையன், ஒரு பையன் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான், 2வது பையன் இந்த கப்பலில் துரத்திட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டான். இங்கே வந்தப்போ அங்கே உள்ள பெண்கள் தான் முதல்ல அவனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவன் வந்து அங்கே உள்ளே வரும்போது அப்போ அவன்கிட்ட வந்து பேசி அனுப்பிடுறாங்க. இங்கே யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கட்டி மிரட்டி தான் அனுப்புகிறாங்க. அவன் போயிட்டு அவங்க அப்பாட்ட பேசும்போது, அதாவது அனுராக்கிட்ட பேசும்போது, அனுராக் கஷ்யப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவன் வந்து முடிவை மாற்றி எடுக்கணும்னு நினைக்கிறான். இந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் அப்படின்றது வந்து பிளாக் காமெடியின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். படம் அவ்வளோ சீரியஸாக மாறப்போகுது அப்படின்ற சிச்சுவேஷனில் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் எ ஃபாதர் அண்ட் சன், அவங்க அப்பா வந்து கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கு பையன் சொல்லக்கூடிய பதில்கள், அப்போ அது வந்து இது இப்படியெல்லாம் ஒரு உறவு இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வரும். பட் ஆனால் அது நான் பிளாக் காமெடியாக வைக்கப்பட்டது. அது இந்த படத்தோட சூழ்நிலையை பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். இப்போ இதுக்கு பிறகு சொன்னால் இந்த படத்தோட மொத்த கதையும் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்பாய்லர்ஸாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை என்னெல்லாம் எப்படியெல்லாம் இதை வந்து பெட்டர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ வழக்கமாக இந்த மாதிரி படங்களில் வந்து, இப்போ உதாரணத்துக்கு கைதியவே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரதானமான கதாநாயகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், வில்லன்கள் பல பேர் இருப்பாங்க. அப்போ நான் அந்த ஏலியன் இன்வேஷன் இல்லை ஜோம்பி அட்டாக்ன்ற மாதிரி இந்த பிரதானமான கதாநாயகன் தான் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். கைதி படத்துலேயே கடைசியில் கார்த்தி தான் அங்கே வந்து அந்த கன் எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்ணி முடிக்கிறாரு. இப்போ இதே இன்னொரு கம்பேரிசன் கொடுக்கணும் அந்த படத்துக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்த லியோ படத்தையே எடுத்துக்கலாம். இப்போ லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த லியோவுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவர் வந்து வேற ஒரு ஆளாக இருக்கார். இல்லை, அவர் வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு ஆள் தான், இந்த சிச்சுவேஷனில் அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிறது வந்து அந்த படத்துக்கு அது பாதகமாக தான் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் ஆட்டோ ஓட்டுற மாணிக்கம் வந்து ஒரு காலத்தில் பாஷா அப்படின்றது அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், இன்றைக்கி வந்து அதை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. லியோ ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, அது ஏன் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைன்னா, அந்த படத்தில் இந்தியத்தன்மை அப்படின்னு ஒன்று இல்லை. இப்போ லோகேஷ் கனகராஜோட கைதி படத்தை எடுத்துக்கிட்டாலோ, இல்லை விக்ரம் படத்தை எடுத்துக்கிட்டாலோ, கைதியில் வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட் இருக்குது. அந்த பொண்ணை கடைசியில் தான் காட்டுறாங்க,
அப்பாவும் பொண்ணு சந்திக்கிற காட்சி கடைசியில் தான் வருது. அது ஃபோர்ஸ் பண்ணி வச்சதாக இருந்தால் கூட அந்த சென்டிமெண்ட் வந்து அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி விக்ரமில் வந்து மகனை இழந்துட்டு அப்பா வந்து ஒரு யுத்தமே நடத்துகிறாரு அப்படின்ற அந்த கான்செப்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. லியோவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பரிணமிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை அது வந்து அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இல்லை அது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி வரலாம், கேஜிஎஃப் புஷ்பா மாதிரி படங்களில் என்ன இந்தியத்தன்மை இருக்குது, அது ஏன் இப்படி ஆயிரக்கணக்கான கோடிகளை வசூல் பண்ணுன்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்குமே புதிர் தான். அதில் எதை வந்து மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த ஒற்றை கதாநாயகன் அப்படின்றது ரிலேட்டபுளாக இருக்கலாம். இப்போ ஹாலிவுட் வந்து சூப்பர்மேன், பேட்மேன், இந்த மாதிரி ஒரு கதாநாயகன் வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி. இப்போ நீங்கள் கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதாநாயகன் கதாநாயகன் தான். கேஜிஎஃப்பில் வரக்கூடிய ராக்கி பாயோ இல்லை புஷ்பாவோ வந்து அவங்க வந்து கொலைகாரங்க இல்லை கொள்ளைக்காரங்க தான். நீங்கள் கேஜிஎஃப்பில் அந்த ராக்கி பாய் வந்து வில்லன்கிட்டேருந்து எல்லாத்தையும் அடித்து பிடிங்கிட்டு இவர் அங்கே இருக்கார். மக்கள் அதே பிச்சைக்காரங்களாக தான் இருக்காங்க. இவர் வந்து ஹெலிகாப்டரில் அவரோட காதலிக்கு காற்று வீசிக்கிட்டு இருக்காரு. இது எதனால் ஒர்க் அவுட் ஆகுது? ஒன் டைம் ஒண்டராக இருக்கலாம். பாகுபலி மாதிரி படங்கள், இந்த படங்கள் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ண பல ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது. இப்போ லியோவும் அந்த மாதிரி ஒரு கிராண்டாக அந்த இதை பேட்டர்னை ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்கம் அதுக்கு இல்லை. நிறையா அந்த படத்தில் உள்ள சண்டை காட்சிகள் எல்லாம் நல்லா இருந்தாலும், நடிகர்கள் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாலும் அது அவ்வளவு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. உதாரணத்துக்கு நீங்கள் பொல்லாதவன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பையன் அவன் சூழ்நிலை காரணமாக ஒருத்தனை அடிக்க வேண்டியது வருது, தொடர்ந்து சண்டையிட வேண்டியது வருது. அவன் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இல்லைனா விட்டு கொடுக்குறது எப்படி கொடுக்குறான், என்னையை கண்டுக்கிடாம விட்டுட்டா நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு இல்லை. இங்கே வந்து கதாநாயகன் வில்லன்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க. சொன்ன மாதிரி ஜோம்பி அட்டாக் மாதிரி தொடர்ந்து வீடியோ கேம் மாதிரியே இந்த படங்கள் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு லெவலாக ஒவ்வொரு ஆளாக கதாநாயகன் அடித்து இது பண்ணி அடுத்த லெவலுக்கு வர்றாரு அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த வீடியோ கேம் தனமான படங்கள் வந்து சிலது ஒர்க் அவுட் ஆகிடுது, சிலது ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. அது என்ன தான் செலவு பண்ணி எடுத்தாலும், எவ்வளவு கிராண்டாக சண்டை காட்சிகள் அமைச்சாலும், அவங்க இதெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் உள்ள ரேம்போ மாதிரி படங்கள், ஜான்விக் மாதிரி படங்களை பார்த்து எடுக்கிறாங்க. அங்கே அது ஒர்க் அவுட் ஆகலாம். அங்கே வந்து அவங்க உலகம் ஃபுல்லாக அதை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் பெருசுன்றதுனால அவங்க செலவு பண்ணுற பணம் அவங்களுக்கு திரும்ப கிடச்சிருது. ஆனால் இங்கே இந்தியனைஸ் பண்ணி அது வரும்போது அது வந்து அது பெரும்பாலும் பிடிக்காமல் போயிடுது. இல்லை குறிப்பிட்ட ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த படம் பிடிக்குது. இந்த சூப்பர் ஹீரோ படத்துக்குள்ளேயே அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வெஸ்டர்ன், அந்த மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப், அதை பற்றி டயலாக்ஸ் எல்லாம் ரைஃபிள் கிளப் படத்தில் இருக்குது. 2 பேருக்கு நடுவிலான இறுதி யுத்தம் அந்த மாதிரியும் இவங்க வச்சுக்கிறாங்க. ஒன்று கதாநாயகன் பல 100 பேர் அடிக்கணும், அட் த சேம் டைம் கடைசியாக ஒரு தனி வில்லன் கூடயும் மோதி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வச்சிடுறாங்க. இப்போ லியோவை பொறுத்த வரைக்கும் லியோவுக்கு எக்ஸாக்டான வில்லன் யார்? முதல்ல லியோவோட அப்பாவான அவரே வந்து அடி வாங்கிட்டு ஆண்டனி தாஸே வந்து பையனே கொலை பண்ணிடுறான். நான் தாண்டா லியோன்னு சொல்லி அப்பாவே டாப் போட்டு பேசுகிறான். அந்த மாதிரிலாம் சீன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் வந்து லியோவோட அப்பாவாக நடித்த சஞ்சய் தத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவர் வந்து நின்னாலே அந்த டாமினேட்டிங்காக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காட்சிகள் அமைக்காமல் அவர் வந்து ஒரு இன்னெஃபெக்டிவான, ஒரு சரியாக பொருந்தி வராத ஒரு கேரக்டராக வச்சுட்டாங்க. அதே மாதிரி அர்ஜுனுக்கும் வந்து அவர் இல்லாட்டி அந்த படம் என்ன ஆயிருக்கும் அப்படின்றனா அப்போ ஒன்றுமே இருக்காது, அதே தான், சேம் தான். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டராக தான் ஆகிட்டார். ஸோ அதுவும் இங்கே லியோவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தில் ஒரு பாதிக்கு பாதி வில்லன் கதாபாத்திரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தா, இப்போது நீங்கள் பொல்லாதவன் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பிரபுன்ற பையனுக்கு ஒரு வில்லன் தான். அப்போ அந்த வில்லனை வந்து எப்படி கட்டமைக்கிறாங்க, எவ்வளவு அந்த வில்லனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், 2 பேரோட பார்வையிலையும் படம் இருக்குது. இந்த படம் வந்து லியோவோட பார்வையில் தான் இருக்குது, இல்லை லியோவை மட்டும் தான் நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களில், துப்பாக்கிகள் அதிகம் வெடிக்கக்கூடிய படங்களில் கதாநாயகனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த மொத்த படத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகுது. இல்லை மொத்த படத்தோட ஒரு கண்டினியூட்டி, ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது இல்லாமல் போயிடுது. ரைஃபிள் கிளப் இந்த இடத்துல தான் வித்தியாசமான படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த வில்லன்கள் இதே இப்போ லியோவை தேடி வர்ற மாதிரி தான் ரைஃபிள் கிளப்புக்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இப்போ வரும்போது ரைஃபிள் கிளப்பில் உள்ளவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? முதல்ல ஒரு வில்லன் வரும்போது
அந்த ரைஃபிள் கிளப்போட செக்ரட்டரியான திலேஷ் போதன், அவரோட பேர் வந்து அவரான். அவர் வந்து இந்த கதாநாயக நடிகரான ஷாஜகானை கூப்பிட்டு வேட்டையாட போயிருக்காரு. அவருக்கு கன்று பிடிக்கிறது எப்படி, வேட்டையாடுறது எப்படின்னு சும்மா சொல்லிக் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போது அங்கே முதல்ல ஒரு ஷூட் அவுட் நடக்குது. ஷூட் அவுட் நடந்ததுக்கப்புறம் தயானந்த் அங்கே வர்றாரு, அதாவது அனுராக் கஷ்யப் அங்கே வர்றாரு. அவர் அங்கே வரும்போது எப்படி வர்றாரு அப்படின்றத வந்து அது இது வரைக்கும் அப்படி ஒரு காட்சி நீங்கள் வேறு படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் வந்து அந்த அன்ஆர்ம்டாக எந்த ஆயுதங்களும் இல்லாமல் நிராயுதபாணின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிராயுதபாணியாக அவர் வந்து அந்த கிளப்புக்கு வர்றார். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி வரவும் போகவுமாக நிராயுதபாணியாக வந்துட்டு போயிட்டு திரும்ப வர்றார். திரும்ப ஹி கம்ஸ் பேக் வித் வெஞ்சியன்ஸ். அப்போ இதுக்கு நடுவில் இவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த கதாபாத்திரங்கள் கூடி ஒரு திட்டமிடுறாங்க. இவங்க எல்லாரும் நல்லா துப்பாக்கி சுட தெரியும். அவங்களுக்கு வந்து மனிதர்களை கொல்றதுல யாருக்கும் உடன்பாடு இல்லை. அவங்க வந்து விலங்குகளையே வந்து வேட்டையாடினா வந்து நம்ம எதை சாப்பிட்றோமோ, எதை வேட்டையாடி தான் சாப்பிட்றோம் அப்படின்ற பாலிசி உள்ளவங்க. அப்போ இந்த படத்தில் வந்து ஒரு பன்னியை வேட்டையாடக்கூடிய காட்டு பன்னியை வேட்டையாடுற காட்சி இருக்குது. ஒரு புலி வருது, அதை வேட்டையாடுறதில்ல. அந்த புலி வந்து இவங்களோட நாயை வந்து கழுத்தை கடிச்சு துப்பிடுது. காட்ஃபாதர் படத்தில் குதிரையோட கழுத்தை கட்டிலில் வச்ச மாதிரி இந்த படத்தில் எக்ஸாக்டாக அதே மாதிரி நாயோட கழுத்தை வந்து வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. ஆனால் புலியை அவங்க வேட்டையாடுறதில்ல. வேட்டையாடுறதை பற்றின தெளிவான ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு அவுட்லுக் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மனிதர்களை சுடுவதா, அவங்கக்கிட்ட உள்ள கன்ஸ் எல்லாம் வந்து வில்லன்கள் கையில் உள்ள கன்ஸோடு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அவுடேட்டடான கன்ஸாக இருக்குது. ஒவ்வொரு தடவை புல்லட் போட்டு ஷூட் பண்ணுற மாதிரி. அவங்க ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, இவங்க சாதாரண வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஆட்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் தம், இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சூழ்நிலை இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஆகவே கொலை புரிக அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாதிரியார், அந்த டீமை சேர்ந்த ஒரு பாதிரியார் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், அது பைபிளிலிருந்து மேற்கோள் காட்டி பேசுகிறார். இந்த கான்டெக்ட் தான் சொல்கிறேன். இங்கே உள்ள வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ். அப்போ அதிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்தோடனே அவங்க வந்து அந்த இதுக்கு துணிகிறாங்க, வரக்கூடிய வில்லன்களை தாக்குவதற்கான. இப்போ இன்னொன்று இந்த படங்களில் உள்ளது என்ன அப்படின்னா, அந்த பிரதான வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஒரு நஷ்டம் இருக்குது, இல்லை ஒரு மோட்டிவ் இருக்குது. அவன் வந்து பழி வாங்கிறதுக்கோ இல்லை வந்து பழைய பகையை திரும்ப கொடுக்கறதுக்கோ வர்றான். இவன் கூட வரக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான அடியாட்கள். இப்போ லியோ கிளைமேக்ஸில் வந்து விஜய் வந்து அத்தனை பேர் அடித்து துவைக்கிறார் அப்படின்னா, அவருக்கு நேரடியான பகை அப்பாவும் சித்தப்பாவும் தானா, மற்றவங்களையும் அடி வாங்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போது இது வந்து ரொம்ப லாஜிக் பார்க்கவும் கூடாது. இருந்தாலும் வந்து அவங்க அத்தனை பேர் இருக்க வேண்டிய தேவையில்லைல்ல. இப்போ இங்கே ரைஃபிள் கிளப்பில் அதே மாதிரி டசன் கணக்கான ஆட்கள் வர்றாங்க, இங்கேயும் ஒரு டசன் பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு டசன் பேர் வரப்போகிற ஒரு டசன் பேரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த பாஸ்டிஷ் ட்ரெண்டில் டாரண்டினோவோட படத்தில் அந்த ஸ்டைலில், அப்புறம் கௌபாய் படங்களில் வரக்கூடிய அந்த காட்சி அமைப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி பின்னணி இசை வந்து செர்ஜியோ லியோன் படத்தில் வரக்கூடிய அதுபோல் பின்னணி இசை. பர்டிகுலர்லி அனுராக் கஷ்யப் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மேபி இந்த படத்துக்கு ஜோஜு ஜார்ஜோட டேட்ஸ் இல்லாமல் போய் அனுராக் கஷ்யப்பை நடிக்க வச்சாங்களான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி கதாபாத்திரங்களை அவர் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரமும் அவர் கன்வின்சிங்காக இருக்குது. அவர் வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு அவர் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படின்ற மாதிரியும் வச்சுருக்காங்க. அவர் படத்தில் சில விஷயங்களை பண்ணுறாரு, அதுக்கு ஃபைனலாக அவருக்கு ஒரு பேபேக் அந்த இது திரும்ப கிடைக்கிது. அப்போ இந்த காட்சி அமைப்பு, இப்போ ரைஃபிள் கிளப் மாதிரி ஒரு படம், அதுவும் வயலன்ஸை தான் காட்சிப்படுத்த போகுது. வயலன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ஈஸ்தட்டிக்காக காட்டப்போகுது. அதை காட்டுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் அந்த கதையில் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற கதாபாத்திரங்கள், அதுக்கான சூழ்நிலை. இவங்க சண்டையை தேடி போகல. இப்போ லியோ கூட கம்பேர் பண்ணிட்டே வரும்போது லியோவும் சண்டை போடுறது யாரையும் தேடி போகல, லியோவை தேடி தான் வரிசையாக வர்றாங்க, வந்து அவர் அடி வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரைஃபிள் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்கள தேடி தான் வார் வருது. ஸோ வார் கம்ஸ் இன் சர்ச் ஆஃப் தெம். இப்போது அவங்கள தேடி யுத்தம் வந்தப்போ அவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக எல்லாமே, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பின்னணி இசை, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க.
அப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டிலான விஷயங்களுக்கு கடைசியில் வரக்கூடிய அந்த உதாரணங்கள், இந்த அனுராக் கஷ்யப் கேரக்டர் வந்து வெஸ்டர்ன் படம் பார்த்துருக்கியா, அதில் வரக்கூடிய மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லும்போது அதுக்கு திலேஷ் போதன் ஒரு பதில் சொல்லுவார். அப்போது அது அந்த அந்த டிப்பிக்கல் மலையாளத்தன்மை உள்ள அந்த எதிர்வினை. இவர் வந்து மலையாளி கிடையாது, அனுராக் கஷ்யப் ஒரு மங்களூர்காரராக இல்லை பாம்பேக்காரராக இருக்கும்போது அதுக்கு மலையாளியோட ஒரு லொல்லான பதில் ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் அடுத்த படத்துக்கான லீடும் இருக்குது. அது வந்து அது சர்ப்ரைசிங்காக இருக்குது படத்தில். இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் எடுக்கலாம். அதுக்கேற்ற விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஈஸ்டர் எக்குன்னு சொல்லுவாங்க. அங்கங்கே சர்ப்ரைஸாக சில விஷயங்களை வந்து சட்டில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அதிலிருந்து டெவலப் பண்ணி அடுத்த கதையை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்குது. இப்படி ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் 2 ரைட்டர்ஸ் 3 ரைட்டர்ஸ் சேர்ந்து எழுதி அதை டிஸ்கஷன் பண்ணி அதை ப்ராப்பரான செட்டு போட்டு சரியான நடிகர்கள் நடிக்க வச்சு அதை எடுக்கும்போது அது எவ்வளோ நல்லா இருக்குது. நான் கேள்விப்பட்டேன் மார்க்கோ கூட வந்த இந்த படம் வந்து மார்க்கோ அளவுக்கு வசூல் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரியாத புதிர் தான். ஏன் கேஜிஎஃப் வெற்றி அடையுது, ஏன் புஷ்பா வெற்றி அடையுது அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. ஏன் பாகுபலி வெற்றி அடையுது? அப்போ அதை ரெப்ளிகேட் பண்ணால் பலர் ட்ரை பண்ணலாம், ஆனால் அது எல்லாருக்கும் அந்த வெற்றி சாத்தியம் இல்லை. இப்போ மார்க்கோ பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க, ரைஃபிள் கிளப் வந்து வெற்றி அடையலைன்னு சொல்கிறாங்க. மலையாளிகள் இந்த படத்தை பார்க்கலையா அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு இது வசூல் பண்ணுது அப்படின்றதான் தெரியல. 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மிக மிக நிதானமாக எல்லாம் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டு தான் செகண்ட் ஆஃப் வருது. அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாரும் ஹீரோவாகக்கூடிய ஒரு நாள். ஒரு டசன் பேர் ரைஃபிள் கிளப்பில் இருக்காங்கன்னா தட் இஸ் தேர் டே. அந்த நாளில் அவங்கள பார்க்குறோம், அவங்களோட பெஸ்ட்டு வெளி வரக்கூடிய அந்த நாளில் நம்ம பார்க்குறோம். இந்த பாசிபிலிட்டி ஒரு சினிமாவில் வந்து இந்த ஒன் மேன் அப்சி படங்களும் வந்துட்டு தான் இருக்க போகுது. லியோ மாதிரி, புஷ்பா மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி வந்துட்டு தான் இருக்க போகுது. அட் த சேம் டைம் ஒரு டசன் பேராக நம்ம 7 சாமுராய் மாதிரியோ இல்லை வந்து ஹாலிவுட்டில் எடுக்கப்படுற டர்ட்டி டசன் மாதிரி படங்கள் மாதிரியோ ஒரு 10 பேர் 12 பேர் வந்து அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அன்றைக்கி தே ஆர் சேவிங் தி டேன்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளை அவர்கள் காப்பாற்றினார்கள். ரைஃபிள் கிளப் வந்து அந்த மாதிரி ஒரு படம். இந்த பாட்காஸ்ட் எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.